ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பாகிஸ்தான் நாட்டின் பலூச்சிஸ்தான் மாகாணம் பாலோன் மாவட்டத்தில் பலூச் விடுதலை படை என்ற பிஎல்கே கிளர்ச்சி படையினர் குண்டு வீசி ரயிலை ஹைஜாக் செய்த சம்பவம் உலகத்தையே அதிர வைத்துள்ளது. பயங்கரவாதிகளுக்கு தீனி போட்டு வளர்க்கும் பாகிஸ்தானையே அந்த நாட்டில் உள்ள கிளர்ச்சி படையினர் நடுங்க வைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் எப்படி ரயிலை குண்டு வீசி ஹைஜாக் செய்தோம் என்பது தொடர்பான வீடியோவை பிஎல்கே கிளர்ச்சி படையினர் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். பலூச்சிஸ்தான் குவெட்டா நகரிலிருந்து கைபர் பக்துன்வா மாகாணத்தின் பெஷாவர் நகருக்கு 450 பயணிகளுடன் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்றது. பாலோன் மாவட்டத்தில் மலை குன்றுகளுக்கு நடுவே ரயில் சென்றது. அந்த பகுதியில் மட்டும் 17 சுரங்க பாதைகள் உள்ளன. அதில் ஒரு சுரங்க பாதைக்கு பக்கத்தில் சென்றபோது ஏற்கனவே தயார் நிலையில் நின்றிருந்த கிளர்ச்சி படையினர் ரயில் மீது குண்டு வீசினர். ரயில் என்ஜின் பக்கத்தில் குண்டு வெடித்தது. இதில் தண்டவாளம் தகர்ந்து ரயில் தடம் புரண்டது. முதல் 2 பெட்டிகளும் புகைமூட்டமாக காட்சியளித்தன. பின்னர் சுற்றியிருந்த கிளர்ச்சி படையினர் ரயில் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியபடி ரயிலை நெருங்கினர். மொத்த ரயிலையும் சுற்றி வளைத்து ஹைஜாக் செய்தனர். துப்பாக்கிச் சூட்டில் பலர் காயமடைந்தனர். 6 பேர் கொல்லப்பட்டனர். உடனே பிஎல்ஏ கிளர்ச்சி படையிடமிருந்து பரபரப்பு அறிக்கையும் வந்தது. 450 பயணிகளுடன் ரயிலை கடத்திவிட்டோம். பாகிஸ்தான் ராணுவம் உளவு படையினர் சொந்த ஊர் செல்வதை அறிந்துதான் இந்த ரயிலை குறிவைத்தோம். யாரெல்லாம் பலூச்சிஸ்தான் மாகாணத்தை சேர்ந்தவர்களோ அவர்களையெல்லாம் விடுவித்து விட்டோம். பெண்கள் குழந்தைகளையும் ரிலீஸ் செய்து விட்டோம். பாகிஸ்தான் படை வீரர்களையும் எங்கள் விரோத மாகாணங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்களை பிணை கைதிகளாக வைத்துள்ளோம் என்று கூறினர். இதற்கிடையே பிணை கைதிகளை மீட்க பாகிஸ்தான் ராணுவம் களம் இறங்கியது. தாக்குதல் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனை கைப்பற்றியது. விடுவிக்கப்பட்டவர்கள் மலைப்பகுதி வழியாக நடந்து வந்தனர். அவர்களை ராணுவம் மீட்டு சென்றது. மொத்தம் 200க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். இதற்கிடையே ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக பாலோன் மாவட்டத்தில் ஆங்காங்கே பதுங்கியிருந்த பிஎல்கே கிளர்ச்சி படையினரை குறிவைத்து பாகிஸ்தான் குண்டு வீசியது. மறுகணமே பிஎல்கே கிளர்ச்சி படையிடமிருந்து பகிரங்க மிரட்டல் வந்தது. ஏற்கனவே 30 வீரர்களை கொன்றுவிட்டோம். இனி ஒருமுறை குண்டு வீசினாலும் அவ்வளவுதான். நடக்கிறதே வேற. 48 மணி நேரம் டைம் தரும். ஏற்கனவே பிடித்து சென்று சிறையில் வைத்திருக்கும் பலூச்சிஸ்தான் மக்கள் மற்றும் போராளிகளை விடுவிக்க வேண்டும். இல்லையென்றால் பிணை கைதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு கொன்று விடுவோம் என்று மிரட்டல் விடுத்தனர். இதற்கிடையே பிஎல்கே பயங்கரவாதிகள் விடுவித்த ரயில் பயணிகள் அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டனர். பிஎல்கே பிடியில் இருக்கும் பிணை கைதிகள் பக்கத்தில் உடலில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு ஏராளமான தற்கொலை படையினர் இருக்கின்றனர். எல்லோருடைய கையிலும் துப்பாக்கி இருக்கிறது. பிணை கைதிகளுக்கு என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்றனர். நான் இதய நோயாளி என்று சொன்னேன். உடனே என்னையும் அம்மாவையும் விட்டுவிட்டார்கள். ஆனால் என் கண் முன்னாலேயே ராணுவ வீரர்கள் 3 பேரை குருவி சுடுவது போல் சுட்டு கொலை செய்தார்கள் என்று இன்னொருவர் சொன்னார். பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மொத்த பிணை கைதிகளையும் கிளர்ச்சி படையினர் கொல்லும் அபாயம் நீடிக்கிறது. பிஎல்ஏ கிளர்ச்சி படையினர் சாதாரணமானவர்கள் அல்ல. பாகிஸ்தான் ராணுவத்தை விட சிறந்த கட்டமைப்பை வைத்துள்ளனர். அரசியல் பிரிவு, உளவு பிரிவு, தாக்குதல் நடத்தும் பிரிவு, தற்கொலை படை என அதில் நிறைய பிரிவுகள் உள்ளன. பிஎல்ஏ படையின் நோக்கம் பாகிஸ்தானிலிருந்து பலூச்சிஸ்தான் மாகாணத்தை பிரித்து தனி நாடாக மாற்றுவதுதான். அவர்களும் முஸ்லிம்தான் என்றாலும் தங்களை தனி இனம் என்று கூறுகின்றனர். தங்கள் மாகாண வளமும் செல்வமும் தங்கள் மக்களுக்கே பயன்பட வேண்டும். இதை பாகிஸ்தானோ அல்லது சீனாவோ எடுத்து செல்லக்கூடாது என்கின்றனர். பாகிஸ்தானிலேயே பலூச்சிஸ்தான் மாகாணம்தான் பரப்பளவில் பெரியது. தெற்கில் கடல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஈரான், ஆப்கானிஸ்தான் நாட்டின் எல்லைகள் உள்ளன. மலைகள், குன்றுகள் நிறைந்த பகுதி. எரிவாயு, கனிம வளங்கள் கொட்டி கிடக்கின்றன. இவற்றின் பெரும் பகுதியை சீனா எடுத்துக்கொள்ள பாகிஸ்தானிடம் ஒப்பந்தம் போட்டுள்ளது. இது பிஎல்ஏ படையினருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சீனர்களை கண்டவுடன் சுட்டு கொன்று விடுவார்கள். சீன மக்களை குறிவைத்து பல சுரங்கங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். அதேபோல் பாகிஸ்தான் ராணுவம், அரசாங்க அதிகாரிகளும் இவர்களுக்கு எதிரி. அதேபோல் பஞ்சாப் மாகாணத்திலிருந்து பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் வேலைக்கு வரும் மக்களையும் கொன்று விடுவார்கள். எல்லோருமே முஸ்லிம்தான் என்றாலும் பலூச்சிஸ்தான் வளங்கள் பலூச்சிஸ்தானுக்கே சொந்தம். அதை வேறு யாருக்கும் தரமாட்டோம் என்பது பிஎல்ஏ கிளர்ச்சி படையின் முக்கிய கொள்கை. பலூச்சிஸ்தான் தனி நாடாக அறிவிக்கப்படும் வரை தாக்குதலை விடமாட்டோம் என்றும் விடாப்பிடியாக களத்தில் நிற்கின்றனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிர சண்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிலும் கடைசி 2 ஆண்டுகளாக தாக்குதல் உச்சகட்டமடைந்துள்ளது. கற்பனையே செய்ய முடியாத சினிமா பாணி அட்டாக்கை அதிரடியாக நடத்தி வருகின்றனர்.
அதில் ஒன்றுதான் இப்போது நடந்திருக்கும் ரயில் ஹைஜாக். ஒவ்வொரு முறை இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகளை அனுப்பும் போதும் மகிழ்ச்சியில் திளைக்கும் பாகிஸ்தான் இப்போது சொந்த நாட்டில் ஒரு மாகாணத்தையே தனி நாடாக கேட்டு சண்டை செய்யும் கிளர்ச்சி படை முன்பாக தோற்று நிற்பது அந்நாட்டு மக்களையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.